தெனாலிராமனோட புத்தி கூர்மையை பற்றி பார்க்க போகிறோம். தெனாலிராமன் வந்து ஒரு அமைச்சராக வேலை பார்த்தாரு. அதாவது கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ராஜாவோட அரசவையில் ஒரு அமைச்சராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த நாட்டில் வந்து திருடங்கள் வந்து அதிகமாக அந்த நாட்டை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து ராஜாட்ட டெய்லி வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணலாம், எப்படி வந்து இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தார். தெனாலிராமன் தான் அரசவையிலே வந்து ரொம்ப புத்தி கூர்மையான அமைச்சர். அவருக்கு அவர் சொல்லி அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அவர் வந்து இந்த இதுக்கு வந்து ஏதாவது தீர்வு சொல்வார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க. சரி, தெனாலிராமன் வந்து இந்த நடந்த விஷயத்தை இந்த மாதிரி திருடர்கள் வந்து டெய்லி வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நகை செஞ்சு விற்கிற வியாபாரி வந்து ஒரு பீரோ ஃபுல்லாக வந்து நகையை அடுக்கி வச்சுருக்காரு. அதை வந்து திறந்து வச்சுட்டு தூங்குற மாதிரி செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. இந்த நியூஸை வந்து திறந்து வச்சு தூங்குறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து திருடங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரின்ட்டு அவங்க வரதை வந்து கண்டுபிடிக்கணும்ல, அதனால் வந்து தெனாலிராமனே வந்து அந்த நகை செஞ்சு விற்கிற வியாபாரி மாதிரி வேடம் போட்டுட்டு அந்த ஹாலில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கலர் பொடியை வந்து தூவி வச்சிடறாரு. இந்த திருடங்கள் வந்து நடந்து வரும்போது அந்த கலர் பொடி அச்சு வந்து தெரியுது. அவங்க வந்து அந்த நகையெல்லாம் வந்து திருடிட்டு ஒரு சாக்குப்பையில் மூட்டை கட்டிட்டு கொண்டு போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது கடைசி அவங்க எங்கே போய் சேர்றாங்க அப்படின்னா, அந்த அரசவையிலே ஒரு அமைச்சர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் தான் அந்த திருடங்களுக்கு வந்து உடந்தையாக இருந்திருக்காரு. அப்போ அவரும் பிடிபட்டுட்டார். திருடங்களையும் பிடிபட்டுட்டாங்க, அந்த அமைச்சரும் பிடிபட்டுட்டாங்க. இந்த 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போய் திருடங்களையும் அமைச்சரையும் கூட்டிகிட்டு போய் தெனாலிராமன் வந்து அரசர்கிட்ட இந்த மாதிரி இவங்க தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி படித்தார். எப்படி புத்தி கூர்மையால் திருடங்களை வந்து தெனாலிராமன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். இது மாதிரி நாமளும் வந்து எந்த பிரச்சனைனாலும் குட்டீஸ் வந்து என்ன பண்ணணும், நம்ம புத்தி கூர்மையை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும். அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம், போய் அம்மாட்ட சொல்லுவோம், அப்பாட்ட சொல்லுவோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒர்க்ஷீட்டில் யார் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அதை திங்க் பண்ணி செய்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அந்த புத்திசாலித்தனத்தை வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். தேங்க்யூ. வேறு 2 3 கொஸ்டின்ஸ் சொல்லிருங்களேன், கேளுங்க. புரிஞ்சதா? கொஸ்டின் கேட்டால் சொல்லுவீங்களா? ஜனனி, இப்போ சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் வரும். தெனாலிராமன் எந்த அரசவையில் வேலை பார்த்தார், எந்த ராஜா கீழே? இந்த ராஜாவோட பேர் என்ன? ஸ்டாண்ட் அப் அண்ட் சே. சரி, தெனாலிராமன் எந்த பொசிஷன்ல இருந்தார் இந்த அரசவையில்? அமைச்சரா இல்லை காவலாளியா? எந்த இது? இல்லை, வேற யாருக்கு தெரியும்? ஒன் பை ஒன் ஆச்சு. தெனாலிராமன் வந்து அந்த அரசவையில் அமைச்சராக வேலை பார்த்தார். கிளாப்ஸ், கிவ் தி கிளாப்ஸ். கிளாப் கொடுங்க. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட அரசர். சூப்பர். சரி, உங்களுக்கு வேற கொஸ்டின் கேட்குறேன். திருடர்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது திருடி பெயிண்ட் இருந்துச்சு கீழே, black color பெயிண்ட் இருந்துச்சு. அதை வச்சு தெனாலிராமன் பிடிச்சாரு. ஓகே, கிளாப் பண்ணுங்க. கேட்கலாமா? பெரிய புனித சொல்ல தெரியுமா? இந்த இதுல இருந்து என்ன மாறல் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஸ்டோரி மூலமா, என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். புத்திசாலித்தனத்தை நம்ம பயன்படுத்தணும், அறிவை பயன்படுத்தி நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அதுதான் மாறல் ஆஃப் தி ஸ்டோரி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. ஆன்சர் பண்ணவங்களாம் வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ப்ரைஸ் வாங்குறவங்களுக்குலாம் கிளாப் பண்ணுங்க. இவளுக்கு கூட ஓகே. ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாங்களா. அவங்களுக்கு மொத்தம் 7 பசங்க. அவங்க 2 பேரும் அவங்க 4 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. ரொம்ப யோசிச்சுட்டு கவலையா இருப்பாங்களா. அப்ப நாளைக்கே அந்த பணக்காரரு பூங்காக்கு கூட்டிட்டு போறாங்களா. ஒரு பூச்சியை உடைக்க சொன்னாங்களா, உடைச்சிட்டாங்க. 2 பூச்சி உடைக்க சொன்னாங்க, உடைக்க முடியல. இது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, கனமா இருக்குன்னு சொன்னாங்களா. நீங்களும் சண்டை போடாம கனமா இருந்தீங்களா, நீங்களும் பலசாலியா இருக்கீங்க. இங்க வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா நமக்கு ஒரு ஊரில் ஒரு பொண்ணு தான், அவள் பேர் பிரியா. அவள் எப்பவுமே வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ ஸ்டடீஸ்னா மார்க்ஸில், ஐயோ நான் இன்னும் இவ்வளோ கம்மியாக மார்க் பண்ணிட்டேன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவள் எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பாள். நம்ம குறைகளை தான் நம்ம எல்லாருமே கண்டுப்போம். அதே மாதிரி தான் மற்றவங்களும்
நம்ம எவ்வளோ அழகாக பண்ணி வச்சாலும் ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருமே நம்மள்கிட்ட உள்ள நல்லதுகளை கண்டுபிடிச்சி அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பெஸ்ட்டாக வாழ கற்றுக்கணும். வெரி குட். அப்பா உங்கள் பேர் என்ன? நீங்கள் தான் பிரியாவா? ஆமையும் கதை. ஒரு நாள் வந்து ஒரு ஊரில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்துச்சான். அது வந்து முயல் சொல்லிச்சான், ஆமையே நம்ம ரேஸ் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான். வந்து புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து எல்லாத்துலேயுமே போய்கிட்டே இருக்கணும், எதுவுமே தேங்க்யூ. ஸ்டார்ட். ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து சரி நான் வாங்கி தரேன்னு சொன்னோன்னா ஒரு ஐஸ்கிரீம் அவங்களுக்கு வாங்கி தராங்க. அவங்க வந்து ஐஸ்கிரீம் சத்தா அந்த பேப்பர் ரேப்பர் இருக்கிறது வந்து ரோட்லேயே போட்டுறா. அவங்க அம்மா சொல்லிட்டு எப்பவுமே வந்து கிட்ட வந்து கீழே போட்டுருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் தான். வெரி குட் வெரி குட். கதை முடிஞ்சிச்சா? கதை முடிஞ்சிருச்சா? வெரி குட் வெரி குட். வெரி குட் சூப்பர். ம் Once upon a time, there lived two farmers. Their father was very sick, so the two farmers went to grow the farm. One farmer was very lazy, so he always. The moral of the story is not be lazy and be active. சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நான் கதை நேரத்தில் சொல்ல போகிறது தென்னாலிராமன் கதைகளில் பாத்திரம் குட்டி போட்ட கதை. விளாடுறியா, பாத்திரம் எப்படி இறந்து போகும் அப்படின்னு சேட்டு தென்னாலிராமனை திட்டுறாரு. பாத்திரம் குட்டி போடும்போது பாத்திரம் ஏன் இறந்து போகாது அப்படின்றாரு தென்னாலிராமன். இப்படியே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு அரசர்கிட்ட போய் நீதி கேட்கறதுக்கு போகிறாங்க. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, பாத்திரம் குட்டி போடும்போது பாத்திரம் ஏன் இறந்து போகாது அப்படின்னு சேட்டுக்கிட்ட புத்திமதி சொல்லிட்டு என்னோட பேராசைக்கு இதுதான் பெரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேவாது மக்கள்கிட்ட அதிக வட்டிக்கு பொருட்களை விற்காத அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை அனுப்பிச்சி விட்டாரு. அப்புறம் தென்னாலிராமனுக்கு அவரோட புத்திசாலித்தனத்துக்கும் அறிவாளித்தனத்துக்கும் எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாரு. நன்றி. வருமன் காப்பு. இன்னொரு மீனோட பேரு வண்டத்தின் காப்பம். இன்னொரு நம்ம இந்த கதையில என்ன தெரியாதுன்னா வருமன் காப்புன்ற மாதிரி நம்ம எந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியாவாக பார்க்கணும். அந்த வண்டத்தின் காப்புன்ற மீன் நல்லதா அந்த மீன் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அதிர்ஷ்டம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த வண்டா கோவில் காப்புன்ற மீன் வந்து வெரி குட் வெரி குட். பேர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெருமாள். வெரி குட். ஸ்டோரி சொன்னதுக்கு பெருமாள் சூப்பர். மிதுன் மிதுன் வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஸ்ருதி 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 வெரி குட் வெரி குட். பாப்பா இங்கே 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 பாருங்க. சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே ஹர்ஷித்
ஆ நெக்ஸ்ட்டு வாங்க. ஜனனி. ஆ சோனா. வெரி குட். ஆ பாப்பா பேர் ஹரிணி. ஓகே. ஆ அவ்வளோ. வெரி குட். ஆமாம் ஒரு அண்ணா தாமோர். ரவியர்.